கதை. நாம் 50 கி.மு. தென்சிங் குயின் ஒரு கொடிய இளவரசரால் தூண்டப்பட்ட ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து சீன பேரரசி சிறையில் அடைக்கப்பட்டார். பீனிசியன் வணிகரான கிரேண்டமெஸ் மற்றும் அவரது விசுவாசமான போர்வீரன் டாட்ஹான் ஆகியோரின் உதவியுடன் பேரரசின் ஒரே மகள் இளவரசி ஃபு யி இரண்டு வீரம் மிக்க போர்வீரர்களான ஆஸ்டரிக்ஸ் மற்றும் ஓபிலிக்ஸ் ஆகியோரிடம் உதவி கேட்க கவுலுக்கு தப்பி ஓடுகிறார். மந்திர மருந்து. எங்களுடைய இரண்டு பிரிக்க முடியாத கவுல்களும் இளவரசியின் தாயை காப்பாற்றவும் அவரது நாட்டை விடுவிக்கவும் உதவ ஒப்புக்கொண்டனர். இதோ அவர்கள் அனைவரும் சீனாவிற்கு ஒரு பெரிய சாகச பயணத்தை மேற்கொள்கின்றனர். ஆனால் சீசரும் அவரது சக்தி வாய்ந்த இராணுவமும் எப்போதும் வெற்றி தாகத்துடன் மத்திய இராச்சியத்தின் திசையையும் எடுத்தனர். 1999 இல் கிளாட் ஜெடியின் படத்தை பார்த்தேன். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் 2002 இல் வந்த அலைன் சபாத்தின் படம்தான் என்னை மிகவும் பாதித்தது. ஆஸ்டரிக்ஸ் மற்றும் ஓபிலிக்ஸ் ஆகியோரின் சாகசங்களுக்கு பார்வையாளர்களின் ஆர்வத்தை உண்மையில் வளர்த்தெடுத்தது இந்த படம்தான் என்பது என் கருத்து. லைவ் ஆக்ஷனில் காமிக் புத்தகத்தின் டிஎன்ஏவை வைத்து தனக்கே உரித்தான தொனியையும் சொந்த தொனியையும் சேர்த்தார். பிரான்சில் இதுவரை சினிமாவில் பார்க்காத ஒன்றை கண்டுபிடித்தார். பிறகு பின்வருவன இரண்டையும் பார்த்தேன். மேலும் அவற்றுக்கு இடையேயான படங்களை ஒப்பிட்டு பார்ப்பது எப்பொழுதும் சிக்கலாக இருந்தாலும் கூட 2008ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் எபிசோடின் கலை இயக்கம் அழகான தரம் வாய்ந்தது என்பதை நான் காண்கிறேன். ஆஸ்டரிக்ஸ் மற்றும் ஒபிலிக்ஸ் மிஷன் கிளியோபாட்ரா 2002 என வெற்றி பெற்றது. அலைன் சாபாட் எழுதி இயக்கினார். இது ஆஸ்டரிக்ஸ் பிரபஞ்சத்தின் சிறந்த நேரடி தழுவலாக அமைந்தது. 1959 இல் திரைக்கதை எழுத்தாளர் ரெனே கோஸ்கினி மற்றும் கார்ட்டூனிஸ்ட் ஆல்பர்ட் உடெர்சோ ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. தர்காட் ஹாசெட் மற்றும் ஆல்பர்ட் ரெனே ஆகியோரால் வெளியிடப்பட்ட 39 ஆல்பங்களை விட 10 அனிமேஷன் படங்கள், 5 நேரடி நடவடிக்கை படங்கள், இதில் 1 வீடியோ கேம்கள், ஒரு பொழுதுபோக்கு பூங்கா மற்றும் ஏராளமான டெரிவேட்டிவ் தயாரிப்புகள். இந்த பிரபஞ்சம் பல தலைமுறை பார்வையாளர்களை அடையாளப்படுத்தியுள்ளது மற்றும் சிறந்த பிரெஞ்சு இயக்குநர்களில் ஒருவரால் இணைந்து எழுதி இயக்கிய இந்த படம் இந்த பிரபஞ்சத்தை தூள் தூளாக்கியிருக்கலாம். ஆனால் சினிமாவில் உரிமையை மறுதொடக்கம் செய்திருக்கலாம். துரதிர்ஷ்டவசமாக திரைப்படத்தின் பல பலவீனங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நடந்த உண்மையான ஒளிப்பதிவு நிகழ்வுகளில் ஒன்றாக ஆஸ்டெரிக்ஸின் ஏமாற்றத்திற்கு பிறகு அதன் திணிப்பு நடிகர்கள் ஆனால் தாளமின்மை மற்றும் குறிப்பாக போதுமான தேர்ச்சி பெற்ற எடிட்டிங் மூலம் ஒரு பிரெஞ்சு பிளாக்பஸ்டர் ஆக்கியது. ஒலிம்பிக் விளையாட்டுகள் 2008 மற்றும் ஆஸ்டரக்ஸ் மற்றும் ஒபலக்ஸ் ஓ சார்விஸ் த சா மஜ்டே 2012 ஆஸ்டரிக்ஸ் பிரபஞ்சத்திற்கு ஒரு சிறந்த அணுகுமுறையை கண்டறிந்து குறிப்பாக இருவரையும் நம்பவைக்க முடிந்த 10 வருடங்கள் கழித்து எடிஷன்ஸ் ஆல்பர்ட் ரெனேவின் விருப்பத்தை புரிந்து கொள்வது எளிது. ஆஸ்டரிக்ஸ் காமிக்ஸின் வாசகர்கள் ஆனால் புதிய தலைமுறை பார்வையாளர்களும் இளையவர்களுக்கு துணை கலாச்சாரத்திற்கு உணவளித்தனர். அதன் செல்வாக்கு செலுத்துபவர்கள் அவர்களின் கலாச்சாரத்தின் மோசமான பற்றாக்குறை யூடியூபர்கள், இன்ஸ்டாகிராமர்கள் மற்றும் டிக்டோக்கர்கள் அளவுக்கு பெரிதாக்கப்பட்டனர். அதன் சுவாரஸ்யமான நடிகருடன் மிகவும் அகலமான வலையை வீச முயற்சிப்பதன் மூலம் ஆஸ்டரிக்ஸ் பிரபஞ்சத்திலிருந்து விலகிச் செல்லும் ஒரு திரைப்படத்தை நாம் எதிர்கொள்கிறோம். அதை மிகவும் நவீனமாக்கி அது அலைன் சாபாட்டின் திரைப்படத்திற்கு தகுதியான வாரிசாக இருந்திருக்கலாம். நடிகர்கள் ஆனால் பெரும்பாலான நடிகர்கள் திறமையான இயக்குனர் அலைன் சாபட் இயக்கியதாக நம்பப்பட்டது. சிறந்த திரைக்கதை குயிலும் கேனட், ஜூலியன் ஹெர்வ் மற்றும் பிலிப் மிச்சலன் ஆகியோரால் இணைந்து எழுதப்பட்டது. குயிலும் கேனட் தனது பாணியை திணிக்க முடியவில்லை என்பதல்ல, அவருடைய சிறந்த திரைப்படங்களான மூன் சிலை 2002, நே லார்ட் டிஸ் எ பர்சோன் 2006 மற்றும் லெஸ் பெட்டிமோசோய் 2010 ஆகியவை எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆனால் இது அதன் மோஜோவை இழந்துவிட்டதாக தெரிகிறது. குறிப்பாக நாம் மிகவும் ஏமாற்றமளிக்கும் லூயி 2021 ஐ பார்க்கும்போது இங்கே அவர் முக்கியமான விவரக்குறிப்புகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது.
அவருடைய படத்தில் குறிப்பிடத்தக்க காட்சிகள் இல்லை மற்றும் மிக அரிதாகவே சினிமா டிக்கெட்டுகளை செலுத்திய பார்வையாளர்களை சிரிக்க வைக்க முடிகிறது. அதே வழியில் ஆஸ்டரிக்ஸ் பற்றிய அவரது விளக்கம் மிகவும் ஏமாற்றமளிக்கிறது மற்றும் பெரிய திரையில் இந்த கதாபாத்திரத்தில் நடித்த முந்தைய நடிகர்களான கிறிஸ்டியன் கிளேவியர், குளோவிஸ் கார்னிலாக் மற்றும் எட்வார்ட் பேர் ஆகியோரை மிஞ்ச முடியவில்லை. சதி கி.மு. 50 இல் நடைபெறுகிறது. சீனாவில் மற்றும் கபுல் இன்றைய பிரான்சின் பிரதேசம். சீனாவின் பேரரசி சீனாவின் ஒரு ராஜ்யத்தின் இளவரசர் டெங் சின்குயின் மூலம் தூண்டப்பட்ட ஆட்சி கவிழ்ப்பை தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவரது ஒரே மகள் ஃபு யி மற்றும் அவரது பாதுகாவலர் டாட்ஹான் ஆகியோர் பீனிசிய வணிகர் கிரேண்டமேஸால் வழிநடத்தப்படுகிறார்கள். ஆஸ்டரிக்ஸ் மற்றும் ஒபெலிக்ஸ் அவர்கள் சீனாவுக்கு திரும்பவும் பேரரசியை காப்பாற்றவும் அமைதியை மீட்டெடுக்கவும் உதவுவதற்காக கோல்ஸ் கிராமம் சீனாவை கைப்பற்றுவதற்கான புதிய பிரதேசமாக பார்க்கும் சீசரின் இராணுவத்தை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் போது அவர்களின் சிலுவை போர் மிகவும் ஆபத்தானதாக இருக்கும். அத்தகைய சதித்திட்டத்துடன் சிறந்த சாகச படங்களின் காவிய மூச்சை கண்டுபிடிப்பதற்கும் குறிப்பாக ஆஸ்டரிக்ஸ் பிரபஞ்சத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்கும் போதுமானதாக இருந்தது. முடிவில் பல அமைப்புகள் சிறப்பாக செய்யப்பட்டு பல நடிகர்கள் நம்பத்தகுந்த கதாபாத்திரங்களை வழங்குவதால் படத்தில் வலுவான காட்சிகள் மற்றும் பஞ்ச் வசனங்கள் குறைவாகவே உள்ளது. ஆஸ்டரிக்ஸ் கதாபாத்திரம் போல் தெரிகிறது. நடிகர் கியோம் சனெட் தயக்கத்துடன் இந்த பாத்திரத்தை ஏற்க வேண்டும் என்று காட்ட ஜாய்ஸ் லெல்லோச்சே ஒபெலிக்ஸ் கதாபாத்திரத்தின் சிறந்த விளக்கத்தை வழங்குகிறார் மற்றும் ஜெரார்ட் டெபார்டியூயின் மறக்க முடியாத ஒருவரை கிட்டத்தட்ட மறக்கடிக்கிறார். அதேபோல் வின்சென்ட் கேசல், ஜோனாதன் கோஹன், ஜோஸ் கார்சியா, வின்சென்ட் டெசாக்னாட், பிராங்க் காஸ்டம்பை, வியர் ரிச்சர்ட் போன்ற நடிகர்கள் தங்கள் பாத்திரங்களில் முழுமையாக முதலீடு செய்திருப்பது படத்திற்கு மறுக்க முடியாத கூடுதல் மதிப்பை அளிக்கிறது. இசா டோம்பியா, பிக்ஃப்ளோ மற்றும் ஒலி என கேமரா முன் கடந்து செல்கின்றனர். கலைஞர்களான ஓரெல்சன் மற்றும் ஒன்ஷெல் ஆகியோரின் பிரசன்னத்தையும் நாம் வரவேற்கலாம் மற்றும் சிறந்த நடிகையான மரியோன் கோட்டியார்ட் நடித்த கிளியோபாட்ராவின் கோரமான சிரிப்பை மறக்க முயற்சி செய்யலாம். கதைக்கு முக்கியத்துவமில்லாமல் ஒரு சில வாக்கியங்களை மட்டும் சொன்னாலும் நடிகர்கள் அனைவரும் இயக்குனருக்கு அறிமுகமானவர்களோ அல்லது விநியோகஸ்தர்களுக்கு நெருக்கமானவர்களோ இல்லையோ என்று சந்தேகிக்கலாம். ஆஸ்டரக்ஸ் மற்றும் ஒபெலிக்ஸ் த மிடல் கிங்டம் நிச்சயமாக ஆஸ்டரக்ஸ் பிரபஞ்சத்துடன் தொடர்புடைய நேரடி நடவடிக்கை படங்களில் இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஆனால் இது ஒரு நல்ல படம் அல்ல. இந்த படத்தை திரையரங்கில் பார்த்த பிறகும் அல்லது மீண்டும் பார்க்க வேண்டும் என்ற ஆவலை தந்த பிறகும் மனதில் நிற்கும் காட்சிகள் மனதில் நிற்கும் ஒரு பிரெஞ்சு திரைப்படத்தின் மிகப்பெரிய பட்ஜெட்டில் அது அவசியமாகவும் குறிப்பாகவும் இருந்திருக்கும். நிச்சயமாக ஒரு வழிபாட்டு காமிக் புத்தகத்தின் பிரபஞ்சத்தை திரையில் மாறுவது கடினமான பணியாகும். வியர் பிரான்கோயிஸ் மார்டின் லாவலின் பேரழிவுகரமான காஸ்டான் லஃபஃபே 2018 ஐ நாங்கள் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிறந்த திரைக்கதை மற்றும் கியோம் சனெட் போன்ற திறமையான இயக்குனருடன் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் ஒரு சிறந்த காட்சியை எதிர்பார்க்கலாம். அத்தகைய ஒரு செயற்கை திரைப்படத்தை எதிர்பார்க்க முடியாது. அது மிகவும் முழுமையான விவரக்குறிப்பை மட்டுமே பூர்த்தி செய்கிறது மற்றும் பார்வையாளர்களின்